ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த கொலையாளி விட்டுட்டு போற மிகப்பெரிய தடயமே அந்த கொலை செய்யப்பட்டவரோட உடல் தான். அந்த சடலத்தையும் அதை சுத்தி அந்த கொலையாளி விட்டுட்டு போற தடயங்களையும் வச்சுதான் போலீஸ் கொலைகாரனை தேடுவாங்க. அதை வச்சுதான் கண்டும் பிடிப்பாங்க. ஒரு கொலையாளி ஒருத்தரை கொன்னுட்டு அந்த உடலையே காணாமாக்கிட்டானா எப்படி போலீஸாரால கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் கொலை செய்யறவங்க தாங்க செய்யற கொலைகளை மறைக்கிறதுக்கு முதல்ல அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்கு பல வழிகளில் முயற்சி செய்வாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் ஒரு டெட் பாடியை அவ்வளோ சுலபமாக அழிச்சிட முடியாது. ஒரு நாள் அந்த டெட் பாடி எப்படியாச்சும் வெளியில் வந்துடும். அதை வச்சு தான் போலீஸ் அந்த கொலையாளியை தேடவே ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னா, ஒரு கொலையாளி கொலை செஞ்சுட்டு அந்த உடல்களை முழுவதுமாக அழிச்சிட்டான். பல வருடங்களா வெளியே யாருக்குமே தெரியாம வெற்றிகரமா இதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கொலைகளை இவன் பண்ணியிருக்கான்னு சொல்லப்படுது. இந்த கொலையாளிக்கு பத்திரிகைக்காரர்கள் சூட்டின பெயர் தான் டாக்டர் ஆஃப் டெத். பேர் மட்டும் இல்லை, அந்த கில்லரோட ஒர்க்கிங் ஸ்டைலே வித்தியாசமாக தான் இருக்கும். அவன் கொலை பண்ண விக்டிம்ஸோட பாடியை அவன் புதைக்கவோ இல்லை எரிக்கவோ மாட்டான். அதுக்கு பதிலாக அவன் அந்த உடல்களை கொண்டுட்டு போய் கங்கை நதிக்கரையுடைய ஒரு கிளை வாய்க்காலில் வீசிடுவான். குறிப்பாக உடல்களை கொண்டு போய் வீசுகிற அந்த இடத்துல முதலைகள் நிறைஞ்சு இருக்கும். உடல்களை வீசின கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதலைகள் பீஸாக சாப்பிட்டு முடிச்சிடும். அதனால உடல்கள் எதுவும் வெளியே வரவே இல்லை. இவன் கொலை செய்கிறதும் வெளி உலகத்திற்கு தெரியாமையே இருந்தது. ஸோ இந்த டாக்டர் ஆஃப் டெத் யாரு, எதுக்காக இவ்வளோ பேரை கொலை பண்ணா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜெய்ப்பூர்ல நரேஷ் வர்மா என்ற நபர் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. அன்னைக்கு அவருக்கு சவாரி எதுவுமே பெருசா கிடைக்காதனால சோகத்துல இருந்த நரேஷ் வீட்டுக்கு போலான்னு தன்னுடைய டாடா ஸ்மோ எடுத்துட்டு கிளம்புறாரு. இரவு 10 மணிக்கு நெருங்கும் போது 40 வயதுடைய ஒரு நபர் வண்டியை நிறுத்த சொல்றாரு. அந்த நபர் சவாரி போலாமான்னு கேட்க நரேஷ் எங்க சார் போகணும்னு கேட்டிருக்காரு. உடனே அலிகர் வரைக்கும் போகணும்பான்னு சொல்ல நரேஷ்க்கு பயங்கர உற்சாகம். ஏன்னா ஜெய்ப்பூர்ல இருந்து அலிகர் போறதுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ஆகும். உடனே நரேஷ் சார் டிராப்பா இல்லை போயிட்டு ரிட்டர்ன் வரணுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த நபர் எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதை முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டே இங்கே ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லியிருக்காரு. எப்படியோ அந்த ட்ரிப்பில் நல்லா காசு பார்க்கலான்னு நினச்ச நரேஷ் அந்த நபரை காரில் ஏற்றிட்டு புறப்படுறாரு. ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு ஜெய்ப்பூர் டவுன் சர்க்கிள் வந்துச்சு. அந்த சர்க்கிள் கிட்ட இருந்த சர்வீஸ் ரோட்டில் வண்டியை செலுத்துறாரு. அங்கே அந்த நபரோட நண்பர்கள் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையும் காரில் ஏற்றிட்டு அலிகரை நோக்கி ஹைவேல புறப்படுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நரேஷ் பக்கத்தில் இருந்த நபர் ஹசாரா வாய்க்காலை ஒட்டி ஒரு ரோடு போகும், அந்த வழியாக போனால் அலிகருக்கு சீக்கிரமாக போயிடலாம், இந்த சமயத்தில் டிராஃபிக் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட நரேஷும் ரைட்டில் திரும்பின ஒரு சின்ன ரோட்டில் தன்னோட வண்டியை செலுத்தினாரு. அந்த ரோடு கங்கை நதியுடைய ஒரு கிளை வாய்க்காலான ஹசாரா வாய்க்காலை ஒட்டியே போகிற ஒரு ரோடாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் பெருசாக டிராஃபிக் எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடியில் இருந்த ஒருத்தர் தம்பி யூரின் போகணும்ப்பா, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துன்னு சொல்ல நரேஷும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தன்னோட வண்டியை நிறுத்துறாரு. வண்டியை நிறுத்தின உடனே வண்டியில இருந்த எல்லாரும் சிறுநீர் கழிக்கிறாங்க. அப்போ நரேஷ் வண்டியில இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தன்னோட முகத்தை கழுவ ஆரம்பிக்கிறாரு. முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது சடனா யாரோ பின்னாடில இருந்து நரேஷோட கழுத்தை ஒரு கயிறு போட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. கழுத்து நெரிப்பட நரேஷ்க்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. நரேஷ் பக்கத்துல இருந்த நபர் நரேஷோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல நரேஷ் மூச்சு திணறி உயிரிழந்துட்டாரு. நரேஷோட பாடியை ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேறொரு இடத்துக்கு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை நிறுத்திட்டு யாருமே இல்லாத அந்த இடத்துல நரேஷோட பாடியை தூக்கிட்டு போய் அந்த கால்வாயில வீசுறாங்க. அந்த கால்வாயில குறிப்பிட்ட அந்த இடத்துல வெறும் புதர்களா இருந்துச்சு. அந்த புதர்களுக்கு பக்கத்திலேயே நிறைய முதலைகள் இருந்துச்சு. இவங்க நரேஷோட பாடியை தூக்கி வீசின உடனே அந்த முதலைகள் பீஸா கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருச்சு. முதலைகள் சாப்பிட்றத ரசிச்சு பார்த்துட்டு நரேஷோட டாடா ஸ்மோவை திருடிட்டு 3 பேரும் காஸ்கஞ்சில் இருக்கிற ஒரு கார் ஒர்க் ஷாப்புக்கு போறாங்க. அந்த காரை பேரம் பேசி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு ஆளுக்கு சரிபாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. நரேஷ் வர்மாவை கொலை பண்ண அந்த 40 வயதுக்காரரு வேற யாரும் இல்லை, அது
டாக்டர் டெத்னு அழைக்கப்பட்ட டாக்டர் தேவேந்திர சர்மா தான் நரேஷை கொன்னது மாதிரியே அதே பாணியில அதே இடத்துல 100க்கும் மேற்பட்ட டாக்ஸி டிரைவர்களை கொண்டு இருக்கான் இந்த சைக்கோ டாக்டர். 100 கொலைகளை பண்ணியும் போலீஸாருக்கு அப்படி ஒரு கொலைகள் நடந்ததே தெரியல. 2004ஆம் ஆண்டு வழக்கம் போல ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுத்துட்டு தேவேந்திர சர்மா ஜெய்ப்பூர்லேருந்து அலிகருக்கு வந்திருக்காரு. அங்கேருந்து அவர் வழக்கமாக கொலை செய்கிற ஹசாரா வாய்க்கால் மேட்டுக்கும் வந்திருக்காரு. தேவேந்திர சர்மா வாடகைக்கு எடுத்த டாக்ஸியில் டிரைவரோட சேர்ந்து அவரோட தம்பியும் இருந்திருக்காரு. கூடவே தேவேந்திர சர்மாவோட கூட்டாளிகளும் இருந்திருக்காங்க. வழக்கமாக அதே ஸ்பாட்டில் காரை நிறுத்திட்டு அதே பாணியில் 2 பேரையும் கொலை செஞ்சு அவங்க உடல்களை தூக்கி முதலைகளுக்கு இரையா வீசிட்டாங்க. ஆனால் அந்த 2 உடல்களையும் முதலைகள் ஒழுங்காகவே சாப்பிடல. அந்த உடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து கங்கை நதிக்கு வந்துச்சு. அதை பார்த்த பொதுமக்கள் உடனே போலீஸாருக்கு தகவலை தெரிவிச்சாங்க. போலீஸார் அங்கே வந்து அந்த உடல்களை செக் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு 2 பேரோட ஐடி கார்டும் கிடைச்சிருக்கு. அப்போ தான் இவங்க 2 பேரும் ஒரு டாக்ஸி டிரைவர்னு போலீஸாருக்கு தெரிய வருது. இதை வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸார் இவங்க ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணும்போது இவங்க 2 பேரும் அலிகருக்கு டாக்ஸி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு டிரைவரோட தம்பி அவங்க வீட்டுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காரு. அந்த நம்பரை போலீஸார் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு எஸ்டிடி பூத்துன்னு தெரிய வருது. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸார் போகிறாங்க. அந்த எஸ்டிடி பூத்து ஓனரை விசாரிக்கும் போது, ஆமாம் சார், இங்கே தான் வந்து ஃபோன் பேசினாரு. ஆனால் அந்த காரில் இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, கூடவே பின் சீட்டில் ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் போலீஸாருக்கு டாக்ஸி டிரைவர் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காரில் இருந்த ஒரு நபர் டாக்டர்னும் அவர் தான் வாடகைக்கு காரை புக் பண்ணியிருக்காருனும் டிரைவரோட தம்பி சாப்பிட கார் நிறுத்தும் போது எஸ்டிடி பூத்துலேருந்து கால் பண்ணி அவங்க வீட்டில் சொல்லியிருக்காரு. உடனே போலீஸார் ஜெய்ப்பூரில் இருக்கிற டாக்டர்ஸை அலச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது டாக்டர் தேவேந்திர சர்மா மேலே போலீஸாருக்கு சந்தேகம் வருது. அதே நாள் தான் தேவேந்திர சர்மா வெளியூருக்கு போனதா அவர் கிளினிக்கில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவேந்திர சர்மாவை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போலீஸாருக்கு கிடைக்கல. போலீஸாருக்கு இவர் மேலே இருக்கிற சந்தேகம் போகாததுனால இவரை திரும்ப திரும்ப பிடிச்சி விசாரிக்கிறாங்க. கடைசியாக தேவேந்திர சர்மா உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் தான் வண்டியை வாடகைக்கு எடுத்தேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சொன்ன விஷயம்தான் போலீஸாரை ஆடி போக வச்சிருக்கு. அப்படி என்ன சொன்னான்னா, நிறைய பேர்த்த கொண்டு இருக்கேன், இதே மாதிரி தான் கொன்னேன், டாக்ஸி எடுத்துகிட்டு போவேன், அவங்கள கொண்டுட்டு அதே காரில் காஸ்கஞ்சில் இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்பில் விற்றுருவேன், அப்படி என்னால் விற்க முடியலன்னா என்னோட கூட்டாளிகள் மீரோட்டுக்கு கொண்டு போய் பாட்டாக பிரித்து விற்றுருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. போலீஸார் இதெல்லாம் எதுக்காக செஞ்சேன்னு கேட்டதுக்கு காசுக்காக செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு டாக்டர் காசுக்காக எப்படியெல்லாம் கொலை பண்ணுவாரான்னு போலீஸ் தலையை பிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸாருக்கு தேவேந்திர சர்மாவோட பூர்வீகம் எல்லாம் தெரிய வருது. இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவரே இல்லைன்னோ பீகாரில் உள்ள சைவான் என்ற ஊரை சேர்ந்தவர்னும் தெரிய வருது. அங்கே ஆயுர்வேதிக் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு 1984 ஜெய்ப்பூரில் குடி வந்து ஜனதா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போதிய அளவுக்கு வருமானம் கிடைக்காதனால ஒரு கேஸ் கம்பெனியில் ஏஜென்சி எடுத்து நடத்தலான்னு முடிவு பண்ணுறாரு. இதற்காக அவர் சேர்த்து வச்சிருந்த 11 லட்சம் ரூபாயை பாரத் ஃபியூவல் கம்பெனி அப்படிங்கிற கேஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கேஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னு. இதில் கடுப்பான தேவேந்திர சர்மா தானே ஒரு கேஸ் கம்பெனி ஆரம்பித்து அதில் நல்லா காசும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்த நேரத்தில் தேவேந்திர சர்மா போலியான கேஸ் கம்பெனி ஆரம்பித்து மக்களை ஏமாத்தினாருன்னு கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு இந்த கேஸ் ஏஜென்சி தொழிலெலாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு முடிவு பண்ண தேவேந்திர சர்மா தன்னுடைய ஹாஸ்பிட்டலையே ஒரு ஆயுதமாக மாற்றுறாரு. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா, ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து கிட்னியை திருடி அதை பிளாக்ல விற்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமாக லட்சக்கணக்கில் காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட கிட்னியை பிளாக்ல வித்திருக்காரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போக 2004 தேவேந்திர சர்மா கிட்னி ராக்கெட் நடத்தினார்னு சொல்லி இவர் மேலே கிரிமினல் கேஸ் போடப்பட்டுச்சு. ஆனால் அந்த டாக்டர் செஞ்ச இன்னொரு தொழில் வெளியில் வரவே இல்லை. அதுதான் ஒரு டாக்ஸியை வாடகைக்கு எடுத்து அதை கொண்டுட்டு போய் அந்த டாக்ஸி டிரைவரை கொன்று அந்த காரை விற்கிற தொழில். இவர் கிட்னி ராக்கெட்டில் மாட்டினப்ப கூட டாக்ஸி டிரைவர்களை கொல்ற விஷயம் வெளியில் வரவே இல்லை. ஆனால் அதே 2004ஆம் வருஷம்தான் அந்த டாக்ஸி டிரைவர்கள் அண்ணன் தப்பி கொலை செஞ்ச வழக்கில் கைது செய்யப்படுறாரு. இவருக்கு 2004ஆம் வருடமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இவர் செஞ்ச கொலைகளில் பல கொலைகளுக்கு ஆதாரங்கள் இல்லாதனால 2008 ஒரு டாக்ஸி டிரைவரை கொன்ன வழக்கில் இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. 16 வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் ஜனவரி 2020ஆம் வருஷம் தேவேந்திர சர்மாக்கு 20 நாள் பேரோல் கொடுத்துருக்கு கோர்ட்.
பெரோல்ல வெளிவந்த தேவேந்திர சர்மா உடனே ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு 2020ஆம் வருஷம் தலைமறைவாக இருந்த தேவேந்திர சர்மாவை டெல்லி புறநகர் பகுதியில வச்சு கைது செஞ்சாங்க. அப்பதான் தேவேந்திர சர்மா இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது போலீசாருக்கு தெரிய வந்துச்சு. கோர்ட்ல தேவேந்திர சர்மா ஜட்ஜு கிட்ட என்ன சொன்னார்னா, 100க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணிருக்கணும், 50 கொலைகளுக்கு மேல நான் எண்ணிக்கை வச்சுக்கவே இல்லை, அதனால நான் கவுண்ட் பண்ணவே மறந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து வேற எந்த கேஸை பற்றி பேசலாங்கிறதையும் சேர்த்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.